ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம துபாய் டு அடிஸ் அபாபா ட்ராவல் தான் பார்க்குறோம். போர்டிங் பாஸ் நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. EK723 ஃப்ளைட் நம்பர், டெர்மினல் 3 எமிரேட்ஸ். ஸோ கேட் வந்து A7. அதனால் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். நம்ம போர்டிங் பாஸ் இதெல்லாம் வாங்குறது வந்து கான்கோர்ஸ் Bயில் வாங்குவோம். ஸோ Bயும் Aயும் கனெக்ட் பண்ணுறது ட்ரெயின். அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் நான். இது வந்து மேண்டு கிடையாது, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ஏற்பாட்டுக்கு போகும். ஸோ அது ரீச் ஆகிட்டு இப்போ நான் டைம் இருக்கனால லாஞ்சுக்கு வந்திருக்கேன். லாஞ்சில் நியூஸ் பேப்பர் இருக்குன்னு பார்த்து தமிழ் பேப்பர் இருந்துச்சு. சரி, அதையும் ஒன்று எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வட்டலப்பம், அப்புறம் எக்கு கறி, தென் சிக்கன், ஃப்ரைட் ஆனியன் எடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வந்து பஸ்ஸில் போவேன். இது வந்து ஃப்ளைட் வந்து இதில் நிற்கலை, லோடிங் இதில் நிற்கலை. அதனால நம்ம பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஃப்ளைட் டைம் வந்து 9:30. 9:30 ஆகிடுச்சு. ஈவினிங் டிலே தான் எடுப்பாங்க நினைக்கிறேன். கான்கோஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு 380 நிற்கும் பாருங்கள். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கான்கோர்ஸ் ஏல வந்து நிறைய 380 நிற்கும் லைனாக. நம்மளும் இப்போ அங்கேருந்து கிளம்புறனால பஸ்ஸில் போகிறப்போ நிறைய பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. எல்லாமே 380 தான். மார்னிங் வந்து ரொம்ப பிஸியாக நிறைய 380 மார்னிங் வந்து டிபார்ச்சர் ஆகும். பிட்வீன் 8லேருந்து ஒரு 11க்குள்ளே இதெல்லாம் வந்து மார்னிங் டிபார்ச்சர்ஸு. சில டைம்லாம் பார்த்திங்கன்னா லைனாக ஒரு 5-6 A380 டிபார்ச்சர் ஆகும். இது ரொம்ப பிஸியான டைம் ஏர்போர்ட்லேயும். எத்தனை இருக்கு பாருங்க. இது வந்து 777 போயிங்கோட நார்மல் ஃப்ளைட்டு. திருப்பி அடுத்து A380. தெரியுது பாருங்க, இது எல்லாமே டபுள் டெக்கர் ஃப்ளைட்ஸ். இது வந்து A350, அவங்களோட புது ஃப்ளைட்டு, எமிரேட்ஸோட புது ஃப்ளைட்டு A350. ஃப்ளைட்டு வந்து தூரத்தில் கண்ணில் தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம். பஸ்லேருந்து இறங்கிட்டு போர்டிங்க்கு டைம் ஆகுது. இது வந்து போயிங் 777-200. நார்மலாக போயிங் 777-300 தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. 200 ட்ரெயினில் க்ரௌடாக இருக்கிறதுனால மற்ற ஃப்ளைட்ஸ் இதுமாதிரி போகிறப்போ செம்ம சவுண்டு இருக்கும். வந்து அவ்வளோ சவுண்டு கேட்கல, சைலண்டாக ஒயரு கேபிளிங் போட்டு பாருங்க. பிரேக் இல்லை. சீட்டுக்கு வந்தாச்சு. 37K. அவங்க பிளாங்கெட், ஒரு பில்லோ, அப்புறம் ஒரு ஹெட்செட்டு இதெல்லாம் பை டிஃபால்ட் எமிரேட்ஸில் கொடுத்துருவாங்க. நிறைய ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃப்ளைட்டு டிவி எல்லாம் பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஸோ இன்றைக்கி 2 days ஃப்ளைட்டு நம்ம பார்த்தோன்னா அவங்க ரூட் மேப் காட்டுவாங்க. இது ஆக்சுவலாக இதில் காட்டுறதும் ரியலும் சேம் கிடையாது. இது வந்து டைரெக்டாக டேக் ஆஃப் ஆகி சவுதிக்கு வழியாக அப்படியே ஒரே இதை க்ராஸ் பண்ணி எம்என் வழியாக போகிற மாதிரி பிளான் வச்சுருப்பாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி இப்படி போகாது. ஃப்ளைட்டு வந்து சவுதி எம்எனை க்ராஸ் பண்ணாங்க. ஏன்னா நான் நிறைய டைம் போயிருக்கேன் ஆஃப்ரிக்கா. ஸோ அவங்க ஒமான் மேலோடி போயிட்டு சலாலா வழியாக போவாங்க.
பாருங்கள் ஒரு A3 டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. நம்ம ஃப்ளைட்டு புஷ் பேக் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 15 minutes டிலே. இது ஃப்ளைட் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 10:40க்கு இருக்கும், இப்போ வந்து 9:30 ஆக்கியிருக்காங்க. 1 hour ஆல்மோஸ்ட் 1 hour 15 minutes முன்னாடி ஏர்லியே பண்ணியிருக்காங்க. ஆனால் புஷ் பேக் இப்போது 15 minutes டிலேயாக போகுது. அங்கே போயிட்டு எப்படியும் ஆல்மோஸ்ட்டு ஒரு 45 minutes ஏர்லியாக தான் போய் அரைவ் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்களோட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு 777-200 ஃப்ளைட். இது வந்து LR 200 LR சொல்லுவாங்க. அப்படின்னா லாங் ரேஞ்ச் ஃப்ளைட்டு, நல்ல டிஸ்டன்ஸான டெஸ்டினேஷன்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ண முடியும். அதை விட லாங்காக வேணும்னா ER சொல்லுவாங்க. ஸோ இது 777-200 LR. இது வந்து எப்படி எமர்ஜென்சி டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், லேண்ட் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் போட்டிருப்பாங்க இதில். ஓகே, இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ரேடார் தெரியுது பாருங்கள், மேலே சுற்றிட்டு இருக்கிறது அதுதான் ரேடாரு. இன்கமிங் அவுட் கோயிங் ஃப்ளைட்டோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ஏர் கண்ட்ரோல் டவருக்கு வந்துட்டு காட்டி கொடுக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டு வந்து ஜஸ்ட்டு ஒரு 4 hours ஃப்ளைட்டு தான் இது. துபாயிலேருந்து ஒரு 1 hour டைம் வந்து பேக்கில் இது ஹெட்செட், இந்த ஹேண்ட்செட் இருக்கு பாருங்கள், இது வந்து வச்சு இன்னொரு சீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். இது ஃப்ரண்ட் வியூ கேமரா. நம்ம ரன்வேயில் என்ட்ரு ஆகணுன்ட்டு காட்டுக்கு பாருங்கள். இது வந்து லேண்டிங் ரன்வே. அதை கிராஸ் பண்ணிவிட்டு டேக் ஆஃப். 2 ரன்வே இருக்குது துபாயில், ஒன்று லேண்டிங்க்கு, ஒன்று டேக் ஆஃப்க்கு. ஸோ நம்ம இப்போ லேண்டிங் ரன்வே கிராஸ் பண்ணி டேக் ஆஃப் ரன்வேக்கு போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் பாருங்கள், இந்த எமிரேட்ஸோட இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பண்ணுறது. இப்போ பக்கத்தில் ஃப்ளைது பை ஃப்ளைட் ஒன்று நிற்கிது டேக் ஆஃப்க்கு ரெடியாக. அதையும் இதையும் சைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுதான் நம்மளோட நார்மலாக இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுற ஃப்ளைட்டு. இப்போ டர்க்கிஷ் ஏர்லைன் நமக்கு முன்னாடி டிபார்ட் ஆகுது. இமீடியட்டாகவே பைலட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம டேக் ஆஃப் ஆகிறோன்ட்டு. ஸோ வெயிட்டிங்கே இல்லை, டைரக்ட் டேக் ஆஃப் தான். பின்னாடியே போகிறாரு, அதனால் வெயிட் பண்ணாமல் டேக் ஆஃப் பண்ணாங்கன்னா டர்புலன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு. ரன்வே 36 அந்த டேக் ஆஃப் ஆனவுடனே ஒரு கிளம்பிட்டார். ஸோ டர்புலன்ஸ் இருக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த டைரெக்ஷனில் டேக் ஆஃப் ஆகிறனால தேரா மேலே போயிட்டு யூட்டர்ன் அடிக்கும். அநேகமாக வேர்ல்டு மேப் பாம் ஜுமேராலாம் பார்க்குறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, ஃபாக் இல்லைன்னா. டேக் ஆஃப் ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி டர்புலன்ஸ் இருக்குது, நல்லா ஷேக் ஆகுது ஃப்ளைட்டு. ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி இமீடியட்டாகவே அடுத்தது டேக் ஆஃப் ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளம் எப்போவுமே இருக்கும். இந்த மெட்ரோவோட ஸ்டேஷன் அதெல்லாம் தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக. E3, E11
ஷேக் சையத் ரோடை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே பீச் மேலே போயிட்டோம்னா யூட்டர்ன் அடிப்பாங்க. வேர்ல்டு ஐலாண்ட்ஸ்க்கு மேலே நம்ம பறந்துட்டுருக்கோம். இது சைடு விண்டோவில் தெரியல, அதனால தான் பாட்டமில் இருக்க கேமராவில் காட்டுறேன். கரெக்டாக ஐலாண்டுக்கு மேலே பறந்தனால தெரியல. இது வந்து இப்போ பாம் ஜுமேரா தெரியுது பாருங்கள், ரைட் சைடு. அதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால் அவ்வளோவா கிளியராக தெரியல. அது வேறு சூரியனும் அந்த சைடு இந்த ஜன்னலில் அடிக்குது கரெக்டாக, அதனால் அந்த அளவு தெரியல. இப்போ ஓரளவு கிளியராக இருக்குது. பாம் ஜுமேரா, புர்ஜ் அல் அரப் எல்லாம் தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து டைரெக்டாக இனிமேல் அட்டா வழியாக போயிட்டு ஒமான்குள்ளே போயிட்டு சலாலா, அதுக்கப்புறம் சோமாலியா, ஜிபூட்டி, அதுக்கப்புறம் எத்தியோப்பியா அப்படி போகும். தூரத்தில் ஏதோ ஒரு ரன்வே ஒன்று தெரியுது பாருங்க. இது எந்த ஏர்போர்ட்டுன்னு தெரியல. இது ரன்வே துபாய்க்குள்ளே தான். டேக் ஆஃப் ஆகி வித்தின் 15 மினிட்ஸில். இது எது காட்டுறேன்னா, இது நைட்டு வந்து எப்போவுமே லேண்ட் பண்ணப்போ இது லைட்டிங் சூப்பராக தெரியும். இப்போ தான் டேயில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னொன்று வந்து இந்த ஃப்ளைட்டு ஷேப்பில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க மேலேருந்து பார்க்குறப்போ. பாருங்கள், சோலார் பிளான்ட், பவர் பிளான்ட்டு மிடில் ஆஃப் த டெசர்ட்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னு தெரியல. உங்கள் யாருக்காவது என்னதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐயில் போனால் இன்னையோட ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். 2 days ஃப்ளைட்டுக்குள்ளே போனால் இன்னையோட ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரூட் மேப்பு, அந்த மாதிரி டைமிங், ஸ்பீடு, ஹைட்டு, டிஸ்டன்ஸு எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் கேமரா 2 கேமரா இருக்கும். 777ல் ஃப்ரண்ட்டு வியூ ஒன்று, அப்புறம் பாட்டம் வியூ ஒன்று. இது வந்து ஃப்ரண்ட் வியூ, முன்னாடி பார்த்தது வந்து பாட்டம் வியூ. அப்புறம் சீனு தெரியுது பாருங்கள், அது போனால் கம்யூனிகேஷன், அதாவது ஒரு சீட்டில் மற்ற சீட்டுக்கு எப்படி பேசுகிறது, அந்த மாதிரி மற்ற கம்யூனிகேஷன் மெத்தட்லாம் இருக்கும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளைட்டில் இருக்கும்போது. அடுத்து வந்து என்டர்டெயின்மெண்ட், இதில் மூவிஸு, டிவி, லைவ் டிவி, டாக்குமெண்ட்ரிஸ் அதெல்லாம் இருக்கும். மூவிஸும் எல்லா கண்ட்ரீஸும் இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு தனியாக ஃபோல்டர் இருக்கும். அதில் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்கும்.
ஸ்பானிஷு, சைனீஸு எல்லாமே இருக்கும். நம்ம இந்தியாவில் போனீங்கன்னா இந்தியாவோட லாங்குவேஜஸ் வரும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடாலாம். இது வந்து டிவிஸு லைவ் கிடையாது, பட் அதில் ப்ரீ ரெக்கார்டட். வேறு லைவ் டிவியும் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது இந்தியா ஃபோல்டரு. ஸோ இந்தியன் ரீஜனலுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே இந்தியாவோட லாங்குவேஜஸ்லாம் பார்த்துக்கலாம். பாருங்க, மலையாளம், தமிழ் எல்லாம் இருக்கும். தெலுங்கு, பெங்காலி, மராத்தி எல்லா லாங்குவேஜஸும் இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஃப்ளைட்டில் ஃப்ரெஷ் சீசனல் ஃப்ரூட்டு, அப்புறம் சீஸ் ஆம்லேட், அப்புறம் க்ராசண்ட், பிரேக்ஃபாஸ்ட் கேக் போட்டிருக்காங்க. இது வந்து அரபிக், இங்கிலீஷ் அண்ட் அரபிக்கில் இருக்குது. பக்கத்து சீட்டில் யாரும் இல்லாதனால அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். காலையில் சீக்கிரமாக வந்தனால நமக்கு செம்ம தூக்கம் வருது. பறந்து விரிஞ்ச டெசர்ட். அப்படி துபாய் டேக் ஆஃப் ஆன பிறகு ஃபுல்லாக டெசர்ட் தான். ஒமான்லாம் தாண்டுற வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும் டெசர்ட்டு. இது வந்து வாஷ்ரூம் வந்து பார்க்குறது. இது வந்து ஓப்பன் க்ளோஸு. நீட்டாக இருப்பாங்க. ஹேண்ட் வாஷ், பாடி லோஷன்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஃபேஷியல் டிஷ்யூ, ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், கப்பு, அப்புறம் ட்ராஷ் மீன் எல்லாம் இருக்கும். பவர் சாக்கெட் கூட இருக்குது. கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக்கில் கிச்சன் எவ்வளோ பெருசாக ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து சீட்டு 3, 4, 3. பேக்கில் வந்து 2 சீட் இருக்குது. நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இது போயிங் 777-300 இன்னும் இதை விட பெருசாக இருக்கும் ஸ்பேஸு. ஏர் பஸ்ஸில் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அந்த கிச்சனில். இவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க போயிங் 2 மாடல்ஸ்லையும். இது வந்து இப்போ நம்ம ஒமான் மேலே போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போது ஆம்லெட், சீஸ் ஆம்லெட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து க்ராசண்ட், கேக்கு, ஃப்ரூட், யோகர்ட், சீஸ், பட்டர், ஜாம் இருக்கு. ஆம்லெட் கூட டர்க்கி பேக்ரூனும் அப்புறம் ஸ்பினாஷ் அதுவும் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு ஜூஸு இல்லைன்னா காஃபி, டீ, அதுக்கப்புறம் தண்ணி. நீங்கள் ஜூஸு, காஃபி, டீ வேணும்னா கூட வாங்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் கோக், பெப்சி, ஒயின் இதெல்லாம் கூட கிடைக்கும். சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான் கொஞ்சம் நேரம். ஆல்மோஸ்ட் இப்போ சலாலா ரீச் ஆகிறோம். நம்ம சலாலா இந்த ரிவர் பட்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாலே இது வந்து சலாலா கிட்ட வந்துட்டோன்னு ஒரு அசம்ஷன் தான். பாருங்கள், நிறைய ரிவர் போன அடையாளங்கள்லாம் இருக்கும். இது வந்து ஆஃப் சீசன், அதனால் தண்ணி எதுவுமே இல்லை, கிளியராக தெரியுது நமக்கு மேலேருந்து. ஆனால் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வாடி அப்படின்னா 2 சைடும் பெரிய ஹைட்டான மலை, நடுவில் இது தண்ணி போகிற வழிங்க. தண்ணி இங்கே போன தடயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்கள். சீசன் டைமில் வந்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளவுடு கவர் பண்ணியிருக்கோம். வேறு எங்கே க்ளவுட்ஸ் இருக்கோ இல்லையோ இந்த இடம்லாம் ஃபுல்லாக க்ளவுட் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஆஃப் சீசன்றனால நல்லா வெயில் அடிக்குது, அதனால தான் நம்மளால் இதெல்லாம் கிளியராக பார்க்க முடியுது. ஸோ தூரத்தில் பீச்சு, சலாலா சிட்டியும் அப்புறம் பீச்சும் தெரியுது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சைட் சீயிங் லொக்கேஷன். ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி போயிட்டுருக்கு பாருங்கள். அநேகமாக அது ஒமான் தான் தெரியுது டெய்லோட கலரை பார்த்தா. சலாலா ஏர்போர்ட்லேருந்து அநேகமாக மஸ்கட்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த டைரக்ஷன் தான் அது. க்ளவுட்ஸ் கூட இல்லாமல் சலாலா பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆஃப் சீசனில், சீசன் டைமில் ஃபுல்லாக மழை, க்ளவுட்ஸ் மேகமூட்டமாக இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே கவர் ஆகிருக்கும். இதுதான் சலாலா சிட்டி மேலேருந்து நம்ம பார்க்குறோம். நம்ம ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ், எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருக்கு, ரைட் சைடில் தெரியும். 34,000 ஃபீட் ஹைட்டில் போயிட்டுருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் வியூ என்ன இருக்குது, பைலட்டோட வியூவில் பார்த்தா என்ன தெரியும், அதெல்லாம் இங்கே நமக்கு கிளியராக இருக்குது. பாருங்கள், ரைட் சைடில் 34,000 காட்டுது, அது ஃபீட்டு ஹைட்டு. லெஃப்டில் காட்டுறது வந்து ஸ்பீடு. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக தெரிகிறது வந்து ஃப்ளைட்டு லெவல், என்ன லெவலில் இருக்குது, லெஃப்டில் சாஞ்சிருக்கா, ரைட்டில் சாஞ்சிருக்கா, ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது டைமிங், டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். நம்ம ஒரு வழியாக அந்த கடலை தாண்டி இப்போ சோமாலியா உள்ளே என்ட்ரு ஆகிறோம். நான் லாஸ்ட்டில், இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்து அந்த ஃப்ளைட் வந்த ரூட், ஆக்சுவல் ரூட்டை நான் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி சுற்றி வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான பீச், டெசர்ட்டு அப்படியே கடலில் மீட் ஆகுறது. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ஹில்ஸு அப்படியே கடலில் மீட் ஆகுது. இப்போ ரெண்டுமே இந்த இடத்துல பக்கத்தில் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுட் ஃபார்மேஷன் தெரியுது.
டெசர்ட் எல்லாம் தாண்டி அப்படியே தூரத்தில் க்ரீனரிஸ் தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். அப்படியே ஸ்லோவாக கன்வெர்ட் ஆகுது. டெசர்ட்டும் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் க்ரீன் தெரியுது பாருங்கள். அப்படியே போக போக ஃபுல்லாக க்ரீனாக ஆகும். இப்போ 27,000 ஃபீட் ஹைட்டில் தான் போயிட்டுருக்கோம். அதுதான் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். டிசெண்டிங் ஆகுது நல்லா. கொஞ்ச நேரம் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க 27,000 ஃபீட்லேயே. தண்ணி நிறைய தண்ணிங்க ஆறுங்க இருக்குது. ஆனால் எத்தியோப்பியாவில் இப்போ வந்து சீசன் கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சம்மர். நமக்கு வந்து நவம்பர் வந்து கோல்டாக இருக்குமா, அங்கே வந்து சம்மர். ஸோ மழை எதுவுமே இருக்காது, அதனால எல்லாம் ட்ரையாக இருக்குது. ஆனால் நைட்டு வந்து நல்லா கோல்டாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஹில்ஸ். சீசன் டைமில் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக நிறைய காருங்க அதெல்லாம் தெரியும். நிறைய க்ரௌடு இருக்கும். இப்போ ஆஃப் சீசன்றனால கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இது எத்தியோப்பியா லேண்ட் ஆகிற இடத்துல ரைட் சைடில் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்கும். சீசன் டைமில் வந்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ இங்கே எங்கேயுமே தண்ணி இல்லாதனால அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயும் தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்க, ஒரு பெரிய ஆறு தெரியுது, ஒரு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல்.
இப்போ ஏர்போர்ட்டு தெரியுது. அநேகமாக இது ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்த சைடு வந்து இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக இது வந்து ஏர்போர்ட் சைடு க்ளோசரில் இருக்க பில்டிங்ஸ் தான். ஸோ இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறனால இந்த சைடு இறங்க சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் நம்ம வந்தப்போ எல்லாம் இந்த சைடு தான் நம்ம லேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம அதை அடுத்த சைடு போயிட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு வருவாங்க திருப்பி. ஸோ தூரத்தில் தெரியுது பாருங்கள், ஸ்க்ரீனோட டாப் லெஃப்டில். அது எத்தியோப்பியா ஏர்போர்ட் அடிஸ் அபாபா. ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, கிளியராக தெரியுது பாருங்கள். ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. இந்த சைடு சன் இருக்கனால ஜூம் பண்ண முடியல நல்லா, அதான் தெரிய மாட்டேங்குது. ஸோ இது ஃப்ளைட்டு நம்ம அடிஸ் அபாபா ஏர்போர்ட்டு க்ராஸ் பண்ணி அங்கே போய் யூட்டர்ன் அடிச்சுட்டு திருப்பி வருவாங்க எப்படியும். எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கேயும் க்ளவுட் இருக்குது, ஆனால் கீழே போனால் டெம்பரேச்சர் வந்து எப்படியும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். 25-26 அந்த ரேஞ்சில் இருக்கும். நல்லா டர்ன் பண்ணுறாங்க இப்போது. மேபி அனதர் 4-5 மினிட்ஸில் திருப்பி லேண்ட் ஆயிரும். க்ளவுட்ஸ் பாசிங் எப்படி இருக்கு பாருங்கள். லேண்டிங் ஆகிறோம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஏதோ தூரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கீழே தெரியுது, ஒரு ட்ரெயின் கூட நிற்கிது அதில். என்னமோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரன்வே வந்து ஸ்க்ரீனில் கிட்ட தெரியுது. இங்கே வந்து ரன்வே வந்து லேண்டோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், மேலே இருக்கும். ஸோ ரன்வே முடிகிறத பார்த்தா ஒரு மலைக்கு மேலே தான் இருக்கும், அதனால் கூட இது மாதிரி ஹைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே 2 ஹில்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் ஹில்லு இதை தாண்டிட்டோன்னா அடுத்து வந்து ஏர்போர்ட்டு தான். நம்ம சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் மாதிரி.
ஃப்ளை துபாய் ஃப்ளைட் அங்கே நிற்கிது. நம்ம டெர்மினலுக்கு வந்துட்டோம். இப்போ டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே பார்க் பண்ணிடுவாங்க. ஃப்ளைட்லேருந்து இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இறங்கி இந்த ஃப்ளைட்டு தான் நம்ம வந்தது. இப்போ இமிக்ரேஷனுக்கு போயிட்டுருக்கேன். இமிக்ரேஷன் போயிட்டு கிளியர் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு காட்டுறேன். வெளியே வந்தாச்சு இப்போது. ஸோ இதுதான் பில்டிங்கோட அவுட் சைட், டெர்மினலோட அவுட் சைட் பில்டிங்கு. நம்ம சிட்டிக்கு போகிறோம். வெல்கம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. சிட்டியை வந்து நான் இன்னொரு வீடியோவில் காட்டுகிறேன். ஆனால் இந்த ரோடு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. அதுக்காக தான் இதில் டச் பண்ணேன். மொத்த வீடியோவும் அடுத்து இன்னொன்று கிளிப்பாக செப்பரேட்டாக போடுறேன். தேங்க்யூ.